ப்ரோ இந்தியன் டூ ட்ரெய்லர் நல்லாவே இல்லை ப்ரோ, கேவலமா இருக்கு. இந்தியன் டூ ட்ரெய்லர் பங்கமா இருக்கு. இதை சொல்றதுக்கு நான் தைரியமா சொல்றேன், எனக்கு பயம் இல்ல. இந்த இந்தியன் டூ ட்ரெய்லர் வந்துட்டு இன்னைக்கு சாயந்தரம் 7 மணிக்கு ரிலீஸ் ஆனிச்சு. ஸோ அந்த சாங்ல உள்ள ரிலீஸ் மாதிரி தான் 7 மணிக்கு வேற 7:30 தர போறாருங்கிற மாதிரி கரெக்டா 7 மணிக்கு ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. ட்ரெய்லர் உண்மையிலேயே பங்கம் தாங்க. ஆனா நான் கவனிச்ச வரையும் நிறைய மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாமே ட்ரெய்லரை போட்டு அடிக்கடி நடிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. மீம் கிரியேட்டர்ஸை பொறுத்த வரைக்கும் நான் என்ன சொல்றது அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஓஜி மீம் கிரியேட்டர்ஸ் சொல்லிட்டு இருக்காங்க. அவங்க எல்லாருமே வந்துட்டு மெச்சூர்டான ஆடியன்ஸ். அவங்க சினிமாவுடைய கண்ணோட்டம் வந்துட்டு வேற மாதிரி இருக்கும். அவங்க அந்த சினிமா கன்சியூம் பண்றது வேற மாதிரி இருக்கும். அவங்களுடைய மீம்ஸ் எல்லாமே உண்மையான மக்களோட ஒப்பீனியனோ அதைத்தான் சொல்லுவாங்க. பட் இந்த ஜென்சி கிட்ஸ் சொல்லிட்டு சில பேர்லாம் இருக்காங்க. ஸ்கூல் படிக்கும்போது என்கிட்ட மொபைல் இருக்கும், ஒரு மொபைல் வச்சுட்டு ஒரு நாளைக்கு 10,000 மீம்ஸ் போடுவானுங்க. அவனுக்கு தான் இஷ்டத்துக்கு எல்லா படத்தையும் போட்டு அடிக்கடி நடிக்கிறது. ஒரு ட்ரெய்லர் நல்லா இருக்கு, ஒரு படம் நல்லா இருக்குன்னா அதை குறையா சொல்றத அதை போட்டு அடிக்கிறது. ஆனா நல்லா அரண்மனை 4 மாதிரி படத்தெல்லாம் சூப்பர் சூப்பர்னு சொல்லி கோடியா சம்பாதிக்க வச்சிருக்காங்க. அவனுங்களால இப்ப அரண்மனை 5 வரதான் போகுது. இதெல்லாம் பார்க்கும்போது கோபமா தான் வருது, வன்மம் ஏற்படுது எனக்கெல்லாம் சத்தியமா. இந்த இந்தியன் டூ ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா தாங்க இருக்கு. நீங்க ஒரு ட்ரெய்லரோ ஒரு படமோ இல்ல ஒரு பாட்டோ எதுவுமே வந்துட்டு நல்லா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு டவுட் இருந்துச்சு அப்படின்னா அந்த வீடியோடைய கமெண்ட் செக்ஷனை போய் பாருங்க. நீங்க அதோட மீம்ஸோடைய கமெண்ட் செக்ஷன் எல்லாம் போகாதீங்க. அந்த வீடியோ யூடியூப்ல இருக்குல்ல, அந்த சாங்கோ அந்த ட்ரெய்லரோ அந்த படமோ அதோட கிளிம்ஸோ ஏதாவது யூடியூப்ல இருக்குல்ல, அதோடைய கமெண்ட் செக்ஷன் போய் பாத்தீங்கன்னா தெரியும் ஆடியன்ஸோட ரெஸ்பான்ஸ் என்ன இருக்குன்னு சொல்லிட்டு. இந்தியன் டூ ட்ரெய்லர் கமெண்ட் செக்ஷனை பொறுத்த வரைக்கும் உண்மையிலேயே சூப்பரா தான் இருக்கு. யாரும் எந்த குறையுமே சொல்லல. நான் சொல்றது என்னன்னா, எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது எந்த ஒரு படத்துக்குமே ஓவரா வச்சுக்க கூடாது. எவ்வளவு பெரிய படமா இருந்தாலும் அவ்வளவு பெரிய காசு போட்டு எடுத்தாலும் அந்த படத்து மேல எவ்வளவு நம்பிக்கைங்கிறது இருந்தாலுமே எக்ஸ்பெக்டேஷனுங்கிறது ஓவரா வச்சுக்கிட்டா கண்டிப்பா உங்களுக்கு ரிப்பீட் அடிக்கதான் செய்யும். நீங்க உங்களோட எக்ஸ்பெக்டேஷனை கரெக்டான ஒரு அளவோட வச்சுக்கிட்டீங்கன்னா கண்டிப்பா உங்களுக்கு வந்துட்டு நல்ல சாட்டிஸ்பேக்ஷனுங்கிறது கிடைக்கும் படம் பார்க்கும் போது. இந்த ட்ரெய்லர் உண்மையிலே நல்லா தான் இருக்கு. சரி, இவனுங்களை பத்தி பேசி டைம் வேஸ்ட் பண்ணாம ட்ரெய்லர் அனாலிசிஸ் பாத்திரலாமா? வாங்க பார்க்கலாம். இந்த ட்ரெய்லரோட ஸ்டார்டிங்லேயே பார்த்தீங்கன்னா இந்தியாவோட பல ஸ்டேட்ஸ்ல இருக்கிற பல இடங்களை காட்டுறாங்க. ஒரு பக்கம் வந்துட்டு பெரிய எக்ஸாம்ஸ் எல்லாம் நடந்துட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இன்னொரு பக்கம் வந்துட்டு ஒரு கிராமத்துல வந்துட்டு பசங்களா உட்காந்து படிச்சுட்டு இருக்கிற மாதிரி, அங்க ஒரு போர்டை வந்துட்டு செட் பண்ணி ஒரு டீச்சர் கிளாஸ் எடுத்துட்டு இருக்கிற மாதிரி, விளக்க வச்சுட்டு படிக்கிற மாதிரி எல்லாம் காட்டுறாங்க. அதுக்கு பின்னாடி ஒரு பேக்ரவுண்ட்ல ஒரு வாய்ஸ் வருது. இந்த வாய்ஸ் யாரோட வாய்ஸுங்கிறது தெரியல. மேபி வந்துட்டு ரகுல் பிரீத் சிங் வாய்ஸா இருக்கும்னு தோணுது. ஏன்னா இந்த வாய்ஸோட இந்த இது முடிஞ்சதுக்கு அப்புறம் சித்தார்த்தோடைய டைலாக்ஸ் வரும். அந்த டைலாக்ஸோட முடிவுல சித்தார்த்தோட முகத்தை காட்டும் போது அவங்க 2 பேரும் டேட்டிங் உட்காந்துருக்க மாதிரி தான் இருக்கு. ஸோ 2 பேரும் டேட்டிங் போயிருக்காங்க. அங்கதான் அந்த கான்வர்சேஷன் நடக்குது. ஸோ அவங்க என்ன சொல்றாங்கன்னா, ஊராயா இது, சரியான படிப்பு இல்ல, படிப்புக்கேற்ற வேலை இல்லை, வேலைக்கேற்ற சம்பளம் இல்லைன்னு சொல்லிட்டு சிஸ்டம் பத்தி குறை சொல்ற மாதிரி தெரியுது. அண்ட் அதோட வந்துட்டு சித்தார்த்துமே அதுக்கு வந்துட்டு எதிராக தான் பேசுறாரு. இந்த சிஸ்டத்தை பத்தி எல்லா விஷயங்கள்லாம் பேசுறாரு. அதெல்லாம் அப்படியே கிராஸ் பண்ணி வந்தீங்கன்னா நிறைய இந்த சீன் பை சீன் வந்துட்டு நிறைய டீட்டெயில்ஸை கொடுத்துருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா ஒரு போலீஸ்காரர் வந்துட்டு சித்தார்த்தை அடிக்கிறாரு. அதுக்கப்புறம் பிரியபாவனி சங்கர் கேரக்டர் வந்துட்டு அவங்க அம்மா அடிக்கிறாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த கேரக்டர் யாரோ ஒருத்தர் அடிக்கிறாங்க. இது யாருங்கிறது கிளியரா தெரியல. மேபி ஜெகன் கேரக்டரோ இல்ல இன்னொரு பையனுடைய கேரக்டரா இருக்குன்னு தோணுது, இல்லைன்னா வேற ஏதாவது கேரக்டரா இருக்கலாம். பட் இவங்க எல்லாம் பாக்குறதுக்கு வந்துட்டு ஏதோ இடத்துல ஒர்க் பண்றாங்க மாதிரி தெரியுது, ஒர்க்கர்ஸ் மாதிரி தெரியுது. அண்ட் இவங்களோட இதே ட்ரெஸ்ஸை தான் வந்துட்டு ஒரு இடத்துல வந்துட்டு நம்ம இந்தியத்தை போட்டிருக்கிற மாதிரி தெரியுது. அவர் தலைமறைவா இருக்கிற மாதிரி தெரியுது. அந்த ட்ரெஸ் தான் இந்த ட்ரெஸ்ஸா இல்லை ரெண்டுமே வேற இடமான்னு தெரியல. ஏன்னா அவர் இருக்கிறது வந்துட்டு சமாதி மாதிரி தெரியுது. இது ஏதோ ஒர்க் நடக்கிற ஒரு ஃபேக்டரி மாதிரி தெரியுது. ஃபேக்டரியில யாரையா போட்டு அடிக்கிறாங்க. அதுக்கப்புறம் இந்த சீன்ல பாத்தீங்கன்னா யாரோ ஒருத்தரை காட்டுறாங்க. இங்கதான் வந்துட்டு அந்த வில்லன்ஸோட அந்த ஓப்பனிங் வந்துட்டு காட்டுறாங்க. ஸோ இவர் வந்துட்டு ஒன் ஆஃப் தி வில்லன் போல இருக்கு. இவர் என்ன ஏதுங்கிறது தெரியல. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு வடக்குல வந்துட்டு ஏதோ ஒரு ஊர் மாதிரி தெரியுது. இங்க பாத்தீங்களா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த ரோல்ஸ் ராயல்ஸ் காரி இருக்காங்க. இந்த ரோல்ஸ் ராயல்ஸ்ல பாத்தீங்கன்னா GJ05 போட்டிருக்கா. குஜராத்தியோடைய அந்த இதை தான் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஸோ இது மூலியமா ஏதோ ஒரு அரசியல் உள்குத்த சொல்ற மாதிரி தெரியுது இல்ல. இதுல பாத்தீங்கன்னா தங்கத்தெல்லாம் வச்சு சமப்படுத்தி இது பண்ற மாதிரி காட்டுறாங்கல்ல. ஸோ கடவுள் நம்பிக்கை, கடவுளுக்காக வந்துட்டு கோடியா செலவு பண்றது அந்த விஷயங்களை காமிச்சிருக்காங்க. அப்புறம் இங்க பாத்தீங்கன்னா ஒரு சிங்கு வந்துட்டு காமிச்சிருக்காங்க. அவர் வந்துட்டு லஞ்சம் வாங்குற மாதிரி காட்டிருக்காங்க, ஒரு நியூஸ் பேப்பர்ல வந்துட்டு வாங்குற மாதிரி. இங்க பாத்தீங்கன்னா அந்த பணத்தை வந்துட்டு கையிலேயே கொடுக்குற மாதிரி காட்டுறாங்க. ஸோ இதுல வந்துட்டு புது 500 ரூபா நோட்டு தான் இருக்கு. ஆக்சுவலா டிமானிட்டைசேஷனுமே இந்த படத்துல வந்துட்டு காட்டப்படுறதா சொல்லியிருக்காங்க. ஸோ இப்படி பார்க்கும்போது டிமானிட்டைசேஷனுமே முன்னாடி வந்துட்டு இந்த லஞ்சம் எப்படி இருக்கு அதையும் காட்டுவாங்க போல இருக்கு, இதையும் காட்டுவாங்க போல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு பெரிய போராட்டம் நடந்துட்டு இருக்கு. மேபி இந்த படம் வந்துட்டு இந்த லாக்டவுனுக்கு 2 வருஷம் இல்ல 1 வருஷத்துக்கு முன்னாடி தான் இந்த கதைங்கிறது ஸ்டார்ட் ஆகும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். மேபி இது வந்துட்டு இந்த வேலையில்லா திண்டாட்டம் இதை பத்தின ஏதாவது ஒரு போராட்டமா இருக்கலாம் கதைக்குள்ள. இங்க பாத்தீங்கன்னா அதே மாதிரி நிறைய குரூப் வந்துட்டு போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. போலீஸ் எல்லாம் வந்து இது பண்ணிட்டு இருக்காங்க. சோ இது வந்துட்டு இந்த ஹீரோஸ் அவங்களுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கலாம், மெயின் கேரக்டர்ஸுக்குள்ள நடக்கிற மாதிரி இருக்கும்னு நினைக்கிறேன். இந்த 4 கேரக்டர்ஸ் தான் மெயின் லீட்ஸ். சித்தார்த் கேரக்டர், பிரியபாவனி சங்கர் அண்ட் ஜெகன், அப்புறம் இன்னொரு பையன், இவங்க 4 பேருமே தான் மெயின் லீட்ஸ். அதுக்கப்புறம் இது வந்துட்டு
அதுக்கப்புறம் இவங்களுக்கெல்லாம் வந்துட்டு மெயின் லீட் வந்துட்டு நம்ம இந்தியன் தாத்தா. இவங்க 5 பேரை வச்சுதான் மெயின் கதைங்கிறது போகுது. இதுல மெயின் ஃபோக்கஸ்ங்கிறது வந்துட்டு சித்தார்த்துக்கும் இந்தியன் தாத்தாவுக்கும் தான் அதிகமா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் நம்பர் வந்துட்டு ஒருத்தர் காஷ்மீர் மாதிரி தெரியுது இது பாக்குறதுக்கு. காஷ்மீரோ இல்ல ஹிமாச்சல் எக்ஸ்ல வந்துட்டு ஒரு ட்வீட் போடுற மாதிரி தெரியுது. ஸோ நிறைய இந்த சோசியல் மீடியா சம்பந்தப்பட்ட விஷயங்கள் நிறைய காமிச்சிருக்காங்க. இன்ஸ்டாகிராம் அண்ட் ட்விட்டரை தாண்டி எக்ஸ் அண்ட் த்ரெட்ஸை வந்துட்டு நிறையவே காமிச்சிருக்காங்க. எக்ஸையும் த்ரெட்ஸையும் இதுல பாத்தீங்கன்னா கம்பேக் இண்டியன் அவர் வந்துட்டு ஹேஷ்டேக் போடுற மாதிரி காட்டுறாங்க. இங்க வந்துட்டு இந்த மெயின் 4 கேரக்டர்ஸுமே வந்துட்டு ஏதோ நியூஸ் பாக்குற மாதிரி தெரியுதுல. இதுல ஃபர்ஸ்ட் 2 போட்டோ பாத்தீங்கன்னா அவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டவங்க மாதிரி தெரியுறாங்க. இந்த 2 போட்டோல இருக்கிறவங்க இவங்க 2 பேரும் பாதிக்கப்பட்டதுக்கு காரணமானவங்க மாதிரி தெரியுது. பாத்தீங்கன்னா இங்கேயுமே ஹேஷ்டேக் கம்பேக் இண்டியன் போடுறாங்க. இதுல 3வது போட்டோல இருக்காருல்ல, அவருடைய பேர் எனக்கு மறந்து போச்சு. அவரு வந்துட்டு மேபி இந்த 4 கேரக்டர்ஸ்ல யாரோ ஒருத்தரோட அப்பாவும் தோணுது. அது என்னங்கிறது நான் அப்படியே பின்னாடி சொல்றேன் பாருங்க. இங்க பாத்தீங்கன்னா ஏதோ ஒரு பெரிய கட்சியோடைய அந்த ஒரு மாநாடு மாதிரி தெரியுது. தலையில கிரீடத்தை வச்சுட்டு கத்தி எடுத்து இது பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா. இதெல்லாம் கிளியரா மென்ஷன் பண்றது இப்ப உள்ள ஆட்சி தான் மென்ஷன் பண்றாங்க. தண்டா ராஜா ஒரு பொலிட்டிஷியனுங்கிற தண்ணி தானே ஒரு ராஜாவை நினைச்சுக்கிறாங்க அப்படிங்கறது கிளியரா காமிச்சிருக்காங்க. சோ இவ்வளவு விஷயங்களை கடந்ததுக்கு அப்புறமா தான் இந்த டேட்டிங் சீன்ல தான் அதெல்லாம் வந்துட்டு பேசிட்டு இருக்காங்கிறத காமிச்சிருக்காங்க. இங்க சித்தார்த்த காட்டுறாங்க பாருங்க. அவர் சொல்ற ஒரு விஷயம் என்னன்னா, இவ்வளவு விஷயங்கள் நடந்தாலுமே தட்டி கேட்கறதுங்கிறது யாருமே பண்ண மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்ல அடுத்த செகண்ட்லயே வந்துட்டு சித்தார்த்த தட்டி கேட்கற மாதிரி காமிச்சிருக்காங்க. போலீஸ்கார் வருது, அந்த போலீஸ்கார தட்டி நிறுத்தி தட்டி கேட்கிறாரு பாத்தீங்களா. அந்த சீன் உண்மையிலேயே வந்துட்டு சித்தார்த்தோட ஆக்டிங்கும் சூப்பரா இருந்துச்சு. அந்த ரைட்டிங்குமே இந்த ஒரு சீன் வந்துட்டு படத்துல பார்க்கும்போது உண்மையிலே சூப்பரா இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஒரு தைரியத்தோட வந்துட்டு ஒருத்தன் போராண்டா அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா அந்த இன்னொரு கேரக்டர் இந்த 4 பேர்ல ஒரு பையன் இருக்கலாம். அவர் பேர் யாருங்க, அவருடைய பேர் என்னங்கிறது எனக்கு தெரியல. அவரு வந்துட்டு நம்ம எல்லாம் வந்துட்டு கொலைக்கிற நாய் மட்டும்தான் அப்படிங்கிற மாதிரி சொல்றாரு. அண்ட் அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா சித்தார்த்த அரெஸ்ட் பண்ணிட்டு போற மாதிரி காட்டுறாங்க. அந்த இன்ட்ரோலயே நீங்க பாத்திருப்பீங்க. அண்ட் அதுக்கடுத்த ஷாட்ல ஒரு பெரிய போராட்டத்துக்கு நடுவுல இருக்குது. அந்த போராட்டத்துக்கு நடுவுல பாபி சினிமா கேரக்டர் அவர் ஒரு போலீஸா இருக்காரு. போலீஸா இல்ல வந்துட்டு அந்த போலீஸ்லயே நிறைய டைப்ஸ் இருக்கும்ல, அதுல ஏதோ ஒரு மிலிட்ரி சம்பந்தப்பட்ட ஏதோ ஒரு இதுன்னு நினைக்கிறேன். அந்த ஸ்வாட்ல ஒருத்தர் அவர் வந்துட்டு இந்த போராட்டம் நிறுத்துறதுக்காக வந்துட்டு ஃபயர் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. அடுத்த சீன்ல இந்த ஒரு சீன் நீங்க பாத்தீங்கன்னா கில்மா சீன் நினைக்காதீங்க. இது என்னன்னா, அந்த பணக்காரங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த படத்தை பொறுத்த வரையுமே வந்துட்டு பணக்காரங்க தான் வில்லன்ஸ். ஸோ பணக்காரங்க வில்லன்ஸ்னா மக்களை ஏமாத்தி பணம் சம்பாதிக்கிற அந்த பணக்காரன் தான் வில்லன்ஸ். அந்த வில்லன்ஸ் வந்துட்டு அந்த ஏமாத்தி சம்பாதிச்ச பணத்தை எவ்வளவு ஜாலியா இருக்காங்க, எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத நீங்க பாக்கலாம். இதுல பாத்தீங்கன்னா இந்த ஆமை இருக்கு பாத்தீங்களா, அந்த வயிற்றுக்கு மேல, அது மேல பாத்தீங்கன்னா நிறைய ஸ்டோன்ஸ் எல்லாம் போட்டு டைமண்ட்ஸ் எல்லாம் ஃபிட் பண்ணி வச்சிருக்காங்க பாருங்க. அந்த அவங்க கிட்ட காசு இருக்கு. ஆனா இந்த காசெல்லாம் எங்க இருந்து வந்துச்சு, ஏழைங்கள்ட்ட இருந்து புடுங்கினது தான் இந்த காசெல்லாம் அப்படிங்கிற மாதிரி கிளியரா காமிச்சிருக்காங்க. அவங்க எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத வந்துட்டு இந்த ஷார்ட்ஸ்ல எல்லாத்துலயுமே கிளியரா காமிச்சிருக்காங்க பாருங்க. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்லயே வந்துட்டு இவங்களெல்லாம் வந்துட்டு அழிக்கணும்னா வேட்டை நாய் தான் வேணும் அப்படிங்கிற மாதிரி சித்தார்த் சொல்றாரு. அடுத்த ஷாட்ல ஒரு வேட்டை நாயை காட்டுறாங்க. ஸோ அதுக்கு பின்னாடி நிக்கிறது நம்ம இந்தியன் தாத்தா கூட ஒரு நாயுமே இந்த படத்துல இருக்குது போல இருக்கு. ஜான் விக் ஸ்டைல்ல இருப்பாரு போல இருக்கு. அப்படி ஒருத்தர் இருக்காரா அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு பிரியா பவன் சங்கர் கேட்கும்போது இருந்தாரு அப்படின்னு சொல்லும் போது டக்குனு அந்த இந்தியன் 1 படத்தோடைய அந்த பிளாஷஸ் எல்லாமே போயிட்டு. ஸோ அதோட எண்ட்ல பாத்தீங்கன்னா அந்த ஃபிளைட்ல நடந்த அந்த இந்தியன் 1ல வந்து அந்த சீனை வந்துட்டு காமிச்சிருப்பாங்க. அந்த ஃபிளைட் வெடிச்சு இதாகிறது. ஸோ இதை வந்துட்டு டிஜிட்டலைஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ அந்த ஒரிஜினல் ஃபுட்டேஜ் வந்துட்டு இப்படி இருக்காது. ஸோ டிஜிட்டலைஸ் பண்ணி தான் படத்தில் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. உண்மையே நல்லா இருக்கு. இந்தியன் 1ல வந்து நிறைய விஷயங்களை வந்துட்டு காட்டுவாங்கன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். இந்தியன் 1 இனிமே நான் பார்க்கல அப்படிங்கிற மாதிரிலாம் நிறைய பேர் சொல்றாங்க. இந்தியன் 2 ட்ரெயில் பாத்தீங்களா ப்ரோ அப்படின்னா, நான் இந்தியன் 1 பார்க்கல ப்ரோ அப்படின்னு சொல்லிட்டு சில மீம்ஸ் எல்லாம் வந்துச்சு. அந்த அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா இவரை காமிச்சிருக்காங்க. இவர் வந்துட்டு நெடுமுடி வேணும். இவர் வந்துட்டு போன படத்துலயுமே ஒரு முக்கியமான ரோல் பிளே பண்ணியிருப்பாரு. ஸோ இவர் தான் அன்னியன் படத்துல பிரகாஷ் ராஜ் கேரக்டர் எப்படியோ அந்த மாதிரி தான் இவரோட கேரக்டர். கேஸை வந்துட்டு ஹேண்டில் பண்றது, கேஸை வந்துட்டு இன்வெஸ்டிகேட் பண்ணிட்டு போறது. ஆக்சுவலா இவர் வந்துட்டு இப்ப நம்ம கூட இல்லை, இறந்துட்டாரு. இந்த படம் முடிஞ்சதுக்கு அப்புறமா தான் இவர் இறந்திருக்காரு. ஸோ டப்பிங் ஒர்க்கை பொறுத்த வரைக்கும் எப்படி இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, போன படத்துல இவருக்கு டப்பிங் ஒர்க் வந்துட்டு நாசர் தான் பண்ணியிருப்பாரு. எதனால அப்படிங்கிறது தெரியல, இவருக்கு தமிழ் தெரியுமா எனக்கு தெரியல. பட் போன படத்துலயுமே நாசர் தான் வந்துட்டு டப்பிங் பண்ணியிருப்பாரு. அதனால இந்த படத்துலயுமே நாசர் தான் பண்ணியிருக்காரு. ட்ரெய்லர்லயே நாசரோட வாய்ஸ் தான் வருது. அதனால இந்த படத்துல வந்துட்டு ஏற்கனவே நம்மளை விட்டு பிரிஞ்ச 2 ஆக்டர்ஸ் வந்துட்டு இருக்காங்க. ஒன்னு வந்துட்டு மனோபாலா சார், அண்ட் வந்துட்டு விவேக் சார். இவங்க 2 பேத்துக்கும் வாய்ஸ் வந்துட்டு நீங்க இந்த இன்ட்ரோல பாத்தீங்கன்னா மனோபாலா சாருக்கு வந்துட்டு ஏதோ ஒரு ரேண்டம் வாய்ஸ் தான் யூஸ் பண்ணிருப்பாங்க. பட் இந்த ட்ரைலர்ல வந்துட்டு மனோபாலா சாருக்கு டைலாக் இல்ல. பட் விவேக் சாரை பொறுத்த வரைக்கும் ஒரு வாய்ஸ் வருது. அது விவேக் சார் மாதிரி தான் தெரியுது. இதை வந்துட்டு மிமிக்ரி ஆர்டிஸ்ட் வச்சு பண்ணிருக்காங்களா இல்ல ஏஐ வச்சு பண்ணிருக்காங்கன்னு தெரியல. ஏன்னா இப்ப ஏஐ வந்துட்டு எல்லா இடத்துல யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ரீசெண்டா கூட கோட்டோட செகண்ட் சிங்கிள் ஏஐ வச்சு சாங்கே பண்ணிருப்பாங்க. மேபி ஏஐ வச்சு கூட பண்ணிருக்கலாம், வாய்ப்புகள் இருக்கு. ஸோ இங்கே வந்துட்டு சிபிஐ ஆஃபீஸர்ஸ்ன்னு நினைக்கிறேன் இவங்க எல்லாருமே. ஸோ இந்தியனை பற்றி டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ அந்த டிவியில் பார்த்தீங்கன்னா சில போலீஸ் எல்லாம் பண்ணிருக்காங்களே,
அவங்களுக்கு வந்து பிளாக் கலர் ட்ரெஸ் போட்டுருக்காங்க. மேபி யூகேவா இருக்கலாம். யூகேல தான் பிளாக் கலர் ட்ரெஸ் எல்லாம் போடுவாங்க. இந்தியன் தாத்தா வந்துட்டு இப்போதைக்கு வெளிநாட்டுல இருக்காருங்கிறது மட்டும் தான் எல்லாத்துக்குமே தெரியும். அவர் எங்க இருக்காருங்கிறது யாருக்குமே தெரியாது. மேபி யூகேல இருக்கலாம். அதை பத்தி ஏதோ டிஸ்கஷன் தான் போய்கிட்டு இருக்கு போல இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவங்களுக்கு வந்துட்டு இந்த ஃபுட்டேஜை போட்டு காட்டுறாங்க. அவர் வந்துட்டு சேனாபதி கேரக்டர் வந்துட்டு சுபாஷ் சந்திர போஸ் கிட்ட போயிட்டு பேசின அந்த விஷயங்கள் அது எல்லாத்தையுமே காட்டுறாங்க. அந்த அடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு கிராமம் மாதிரி தெரியுது. இங்க ஒரு வீடை காட்டுறாங்க. அந்த வீட்டுக்குள்ளதான் இப்போதைக்கு நம்ம இந்தியன் தாத்தா விட்டு மறைஞ்சு வாழ்ந்துட்டு இருக்காரு போல இருக்கு. அவர் வெளிநாட்டுல இருந்திருப்பாரு. ஸோ இப்போதைக்கு ஒரு வந்துட்ட மாதிரி தெரியுது. என்னங்கிறது கிளியரா தெரியல. பட் இங்க இருக்காரு. அண்ட் ஆல்சோ இவர் வந்துட்டு இந்த ஸ்பிரிச்சுவலை வந்துட்டு ஃபாலோ பண்ற மாதிரி தெரியுது. ஸ்பிரிச்சுவலா இருக்காரு, யோகா எல்லாம் பண்றாரு. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்லயே வந்துட்டு ஒரு ஷர்ட் ஃபேண்டோட நம்ம இந்தியன் தாத்தா வந்துட்டு நிக்கிறாரு. கையை வந்துட்டு அந்த சிம்பிளோட வச்சுக்கிட்டு ஒரு பெரிய ஃபைட் சீக்வன்ஸே நடக்குது. வர்மக்கலை யூஸ் பண்ணி பண்றாரு. அண்ட் அப்படி இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அந்த தண்ணி ஏதோ பறக்கிற மாதிரிலாம் தெரியுதுல. இந்த இடத்துல ஒரு பிஜிஎம் வரும் பாருங்க, வேற லெவல். இந்த பாரா சாங் வந்துட்டு பியானோல பண்ணியிருக்காரு. நம்ம அனி வந்துட்டு 2 விஷயம் பண்ணியிருக்காரு இந்த ட்ரெய்லர்ல. பாரா சாங்க பியானோ வெர்ஷன்லையும் அண்ட் அந்த கம்பேக் இண்டியன் சாங்க வந்துட்டு ஹம்மிங் வெர்ஷன்லையும் பண்ணியிருக்காரு. அதை ரெண்டுத்தையும் மிக்ஸ் பண்ணியிருக்காரு. அது உண்மையிலேயே வந்துட்டு கேட்கறது ரொம்ப சூப்பரா இருக்கு. அது அதுக்கடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா இந்த வர்மக்கலையை வச்சு சில பேர் வந்துட்டு அட்டாக் பண்ணியிருப்பாரு போல இருக்கு. அவங்க வந்துட்டு இழுத்துட்டு இருக்கிறத பாட்டு விவேக் சார் வந்துட்டு கேட்கறாரு, என்ன கரும சார் இருக்குன்னு சொல்லிட்டு. ஸோ இடத்துல வந்துட்டு விவேக் சாரோட வாய்ஸ் ஒரிஜினல் விவேக் சார் வாய்ஸ் மாதிரியே இருக்கு. மிமிக்ரி ஆர்டிஸ்டா இல்ல ஏன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அப்போ பாபி சிம்மா கேரக்டர் வந்துட்டு கருவம் இல்ல வர்மம் அப்படின்னு சொல்ற மாதிரி காட்டுறாங்க. கரெக்டா அந்த கையை வந்துட்டு காட்டுறாங்க. அண்ட் அதுக்கு அடுத்த சீன்லயே அந்த வர்மக்கலை வந்துட்டு உள்ள எந்த அளவு பாதிப்பை ஏற்படுத்துங்கிறத காட்டுறாங்க. ஸோ பாத்தீங்கன்னா இந்த வந்துட்டு நர்வஸ் சிஸ்டம் அதை தான் காமிச்சிருக்காங்க இந்த இடத்துல. அந்த இடத்துல ஏதோ ஒரு பாதிப்பு ஏற்படுது பாத்தீங்களா. அந்த நர்வஸ் சிஸ்டம் தான் இந்த வர்மக்கலைங்கிறது பெருசா பாதிக்கும். இந்தியன் 1 வர வரையுமே அதுக்கு முன்னாடி வரையும் இந்த வர்மக்கலையை பத்தி யாருக்குமே அந்த அளவுக்கு தெரியாது. அதை பத்தி நாலேஜே கிடையாது. இந்தியன் 1க்கு அப்புறமா தான் அந்த வர்மக்கலை மார்ஷியல் ஆர்ட்ஸை பத்தி பெருசா இந்தியாவுக்குள்ள வந்துட்டு பேசப்பட்டது. அதை பத்தி பெரிய எக்ஸ்போஷர் கிடைச்சது. இந்த சீன்ல பாத்தீங்களே தெரியும், பின்னாடி இருக்கிற எல்லாருமே இந்த வர்மக்கலையால பாதிக்கப்பட்டு அப்படியே சிலையாட்டு நிக்கிறாங்க. நம்ம இந்திய தாத்தா வந்துட்டு மாசா நிக்கிறாரு. அவரோட அடி வந்துட்டு அப்படியே அவங்க நிக்க வைக்குது. இதுல வந்துட்டு கார்ல இருந்து வந்துட்டு வேஷ்டி சட்டையோட வந்துட்டு அந்த ஒரிஜினல் கெட்டப்ல வந்துட்டு வராரு. அதனால கையில கன்னு வச்சிருக்காரு. ஸோ அந்த கத்தி இருந்தாலும் கூட கன்னையுமே வச்சிருக்காரு ஒரு பாதுகாப்புக்கு. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் தாத்தா வந்துட்டு அந்த பொண்ணுங்க, அதாவது இந்த வில்லன்ஸ் கூட இந்த பொண்ணுங்க இருந்தாங்கல்ல, அவங்களுக்குள்ள நிக்கிறாரு. மேபி வந்துட்டு இவர் கெட்டப் போட்டு வந்திருப்பாருன்னு நினைக்கிறேன். இந்த படத்துல இவர் ஏகப்பட்ட கெட்டப் போடுற மாதிரி தெரியுது. மேபி வில்லன்ஸ் குரூப் கூட இன்டர்ஃபியர் ஆகிறதுக்கோ இல்ல ஏதோ ஒரு மறைஞ்சிருக்கிறதுக்கோ இல்ல தரைமறைவா இருக்கிறதுக்கோ கெட்டப் நிறைய போடுறாரு போல. நிறைய கெட்டப் காட்டுறாங்க. பாத்தீங்கன்னா இந்த இந்தியன் 1ல வந்து அதே சீன். இந்தியன் 1ல என்ன மாதிரி இருக்கும்னா, அந்த டாக்டரை வந்துட்டு இது பண்ணி கடத்தி வச்சிருப்பாரு. உங்க QTV வந்துட்டு ஒரு சேனல் இருக்கும். அந்த சேனல் வந்துட்டு ஒளிமொழியும் கேசட் வந்துட்டு ரெடி பண்ணி வச்சிருப்பாங்க அந்த இடத்துக்கு. இவர் நடராஜர் உள்ள போயிட்டு அந்த ஒளிமொழியும் கேசட் எடுத்துட்டு ஒரு காலி கேசட் எடுத்து இவர் வந்துட்டு அவரை போட்டு தெளிவாரு அந்த டாக்டரை. அந்த டாக்டர் தான் வந்துட்டு இந்தியன் தாத்தாவுடைய பொண்ணுக்கு சாவுக்கான காரணமா இருப்பாரு. ஸோ ட்ரீட்மெண்ட் பாக்குறதுக்கு வந்துட்டு காசு கேட்டிருப்பாரு. ஆனா வந்துட்டு சேனாபதி கேரக்டர் வந்துட்டு காசெல்லாம் தர முடியாது அப்படின்னு சொன்னதுனால வந்துட்டு அவங்க இறந்து போயிருப்பாங்க. ஸோ அதனால அவங்களை போட்டு தள்ளுறதுக்காக கொண்டு வந்து வச்சிருப்பாரு. ஸோ அந்த இடத்துல வந்துட்டு அந்த ஃபுட்டேஜ் ஹேண்டில் பண்றது எல்லாமே பிலிப்பைன்ஸ்காரன் அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதனால அவனுக்கு வந்துட்டு என்ன ஃபுட்டேஜ் என்ன ஏதுன்னு தெரியாது, எடுத்து போட்டு டெலிகாஸ்ட் பண்ணி விட்டுருவான். அதை எல்லாருமே பார்த்துருவாங்க. அதே மாதிரி இங்கேயுமே ஒரு சீன் வருது. இது QTV சேனல் கொண்டு வரணுங்கிற அவசியமே கிடையாது. கையில ஒரு மொபைல் இருக்கு. மேபி இன்ஸ்டாகிராம்லயோ இல்ல யூடியூப்லயோ போறாரு போல இருக்கு. ஸோ அந்த மாதிரி காமிச்சிருக்காங்க. இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா வந்துட்டு அப்படியே ஒரு அரசியல்வாதியோட கெட்டப்ல இருக்காருல, ஒரு பர்டிகுலர் அரசியல்வாதியோட கெட்டப்ல பாக்குறதுக்கு அப்படிதான் இருக்கு. பக்கா அரசியல் வர மாதிரி தெரியுது. ஒரு வடக்கு நண்பர் மாதிரியே தெரியுறாரு அவர் பாக்குறதுக்கு உண்மையிலேயே. மேபி இதுவுமே வந்துட்டு ஏதோ ஒரு அரசியல்வாதி கெட்டப்ல உள்ள போய் யாரோ ஒருத்தரை போட்டு தடுறதுக்காகவோ இல்ல ஏதோ ஒரு விஷயம் பண்றதுக்காக போற மாதிரி தெரியுது. ஆனா அதுக்கடுத்த சீன்லயே பாத்தீங்கன்னா வேற வேற ஊர்கள்ல இருக்கிறவங்க வந்துட்டு கம்பேக் இண்டியன் ஹேஷ்டேக் போடுற மாதிரி தெரியுது. இதை பார்க்கும்போது ஏதோ ஒரு வடக்கு ஊர் மாதிரி தான் தெரியுது. என்ன ஊருன்னு தெரியல. இது பார்க்கும்போது வைசாக் ஆந்திரால அங்க வந்துட்டு ஒருத்தர் கம்பேக் இண்டியன் போடுறாரு. இங்க பாத்தீங்கன்னா ஒரு முஸ்லீம் கேர்ள்ஸ் வந்துட்டு கம்பேக் இண்டியன் போடுறாங்க. இவங்க பனி பொழியுது. காஷ்மீரா இல்ல இமாச்சலா இருக்கலாம். அண்ட் இங்கே சென்னையை காட்டுறாங்க. ஸோ சென்னையில இந்த சீன் பாத்தீங்கன்னா இந்த கதறல் சாங்கா தான் இருக்கும். கதறல் சாங்க்கு முன்னாடி வர மாதிரி இருக்கலாம். மேபி இந்தியன் தாத்தா வந்ததுக்கு அப்புறம் இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஏன்னா இதுலயே கிளியரா போட்டிருக்காங்க இந்தியன் 2K கம்மிங் அப்படின்னு சொல்லிட்டு. 2K மீன்ஸ் 2000க்கு அப்புறமா நடக்கிறது. அதை வந்துட்டு மென்ஷன் பண்றாங்க. செகண்ட் பார்ட்ல இந்த படம் அதையுமே மென்ஷன் பண்றாங்க. சூப்பர் வேர்ல்டு மேன் அப்படின்லாம் போட்டு பயங்கரமா செலிப்ரேட் பண்றாங்க அவர் வரதை. அதான் கதறல் சாங் வரும் போல இருக்கு. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த பொண்ணுங்கள்லாம் காமிச்சிருக்காங்க பாருங்க. இதெல்லாமே வந்துட்டு இந்த இடம் வந்துட்டு எனக்கு என்ன தோணுதுன்னா, இந்த கேலண்டர் சாங் ஒரு சாங் வந்துச்சுல்ல, அந்த சாங் நான் முன்னாடியே சொல்லியிருந்தேன். மேபி வில்லன்ஸ் வாழ்க்கை எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு காட்டுறதுக்காக எவ்வளவு சந்தோஷமா இருக்காங்க, எவ்வளவு ஜாலியா இருக்காங்கிறது காட்டுறதுக்காக இருக்கலாம் அப்படின்னு சொல்லியிருந்தால, மேபி இந்த சாங்ல வந்துட்டு 2 விஷயம் காட்டப்படலாம். ஒரு பக்கம் வில்லன்ஸ் வந்துட்டு இந்த மக்களுடைய அந்த காசெல்லாம் பறிச்சு எப்படி சந்தோஷமா இருக்காங்க அப்படிங்கறத காமிச்சிட்டு, அதே சாங்ல இன்னொரு பக்கம் மக்கள் எவ்வளவு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கறதுமே சேர்த்து காட்டுவாங்கன்னு நினைக்கிறேன். ஏன்னா அது ஒரே மாதிரி காட்டினா அது பாக்குறதுக்கு நல்லா இருக்காது. மேபி அப்படி இருக்கலாம். அதுக்கப்புறம் இது வந்துட்டு இதை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா,
மேபி வந்துட்டு இந்த சித்தார்த்தன் டீம் வந்துட்டு ஒரு விழிப்புணர்வு ஏற்படுத்துற மாதிரி தெரியுது. இந்தியன் தத்தா வந்துட்டாரு உங்களாம் போட்டு தெளிவான்னு சொல்லிட்டு பயமுறுத்துறதுக்காக ஏதாவது அனிமேஷன் வீடியோ மாதிரி யூடியூப்ல பண்ணியிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். அதான் இதுன்னு தோணுது. இந்த இடத்துல பாத்தீங்கன்னா இவர் வந்துட்டு இந்த கன்ஸ் எல்லாம் எடுத்து இதெல்லாம் வந்துட்டு இந்த எந்திரன் படத்தோட ரெஃபரன்ஸ் சொன்னேன், இந்த கன் எடுத்து இப்படி நீட்டுறது அதே மாதிரி இருக்கா. அண்ட் இங்க வந்துட்டு அந்த கன்னை வச்சு சித்தார்த் கேரக்டர் சொல்ற மாதிரி தெரியுது. அவர் வந்துட்டு இந்த கவர்மெண்ட் ஆஃபீஸரா வந்து லஞ்சம் கேட்கற மாதிரி தெரியுது. ஸோ லஞ்சம் கேட்கும் போது வந்துட்டு மக்களே கன் எடுத்து சொல்ற மாதிரி ஒரு அனிமேஷன் வீடியோ மாதிரி கிரியேட் பண்ணுவாங்க கதைக்குள்ள. அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த சீனை பார்க்கும்போது எனக்கு என்ன தோணுச்சு அப்படின்னா, இந்த சீன்ல பாத்தீங்கன்னா ஒரு பையனை விட்டு ஒரு அம்மா அடிக்கிறாங்க, எதுக்கு அடிக்கிறாங்க என்னங்கிறது தெரியல. ஸோ பின்னாடி இருக்கிறவங்களாம் ஏதோ ஒரு விஷயத்த வீடியோ எடுத்துட்டு இருக்காங்க, அந்த பக்கம் என்ன நடக்குதுங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் இங்க வந்துட்டு பவானி சங்கர் அவங்கள வந்துட்டு அவங்க வீட்டுல அடிக்கிற மாதிரி தெரியுது. இங்க பாத்தீங்கன்னா சித்தார்த் கேரக்டர் அடிக்கிற மாதிரி தெரியுது. பின்னாடி பாத்தீங்கன்னா ஒருத்தவங்க டேக் பண்ணிருக்காங்க. ஸோ அதை பார்க்கும்போது வந்துட்டு ஏதோ கவர்மெண்ட் ஆஃபீஷியல்ஸ் எல்லாம் வந்துட்டு இவங்களை வந்து பாக்குற மாதிரி தெரியுது. எதுக்கு பாக்குறாங்கிறது கிளியரா தெரியல. அதுக்கப்புறம் இந்த இடத்துல பாத்தீங்கன்னா ஒரு ஸ்லோகன் எழுதிருக்குல்ல இந்த கண்ணாடியில, இது வந்துட்டு வில்லனோட இடம், மேபி எஸ்.ஜே. சூர்யா இடம் தான் நினைக்கிறேன். ஏன்னா அவர் தான் தங்கத்தோட இதெல்லாம் போட்டிருந்தாரு. ஸோ இந்த கூகுள் டிரான்ஸ்லேட்ல போட்டு பார்க்கும்போது என்ன வந்துச்சு அப்படின்னா, பீப்புள் பிகம் தி க்ளோரி ஆஃப் தி எர்த் அப்படின்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. மேபி இது சேனாபதி எழுதுனதா இருக்கலாம், என்னன்னு சொல்லிட்டு தெரியல, பொறுத்து வந்து பார்ப்போம். அதுக்கப்புறம் நிறைய கட்ஷாட்ஸ் காட்டுறாங்க. அந்த கட்ஷாட்ஸ்ல நடுவுல பாத்தீங்கன்னா வர்மவோடி முறிவுன்னு சொல்லிட்டு ஒரு புக்கை வந்துட்டு காமிச்சிருக்காங்க. மேபி இந்த வர்மக்கலையில வந்துட்டு பாதிக்கப்பட்டவங்களை வந்துட்டு காப்பாத்துறதுக்காக இந்த புக்கை வந்துட்டு இந்த விவேக் சாரோட கேரக்டரும் பாபி சிம்மா கேரக்டர் கண்டுபிடிக்கிற மாதிரி இருக்கலாம். அதுக்கப்புறம் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம எஸ்.ஜே. சூர்யா கேரக்டர் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு இந்த தங்க நகையெல்லாம் போட்டு ஜாலியா உட்காந்துட்டு இருக்காரு பாத்தீங்களா, மனுஷன் வேற லெவல்ல. இவரோட ஆக்டிங் வந்துட்டு சூப்பரா இருக்கும், எப்பயுமே ஒரு நடிப்பாரக்கன். இந்த ட்ரெயிலர் வந்துட்டு ரெண்டு ஷாட்ல மட்டும் காமிச்சிருக்காங்க, ரொம்ப கம்மி தான் காமிச்சிருக்காங்க. மேபி இந்த ட்ரெயிலர்ல வந்துட்டு ஒரு பேக்ரவுண்ட் வில்லன் மாதிரி வச்சு இந்தியன் 3க்கு இவரை வந்துட்டு லீடு கொடுப்பாங்கன்னு சொல்லி நினைக்கிறேன். ஏன்னா இவரை சுத்தி நிறைய இன்னும் சில கேரக்டர்ஸ் எல்லாம் இருக்கு. இங்க பாத்தீங்கன்னா இவரை பாக்குறதுக்கு வந்துட்டு யாரும் வர மாதிரி தெரியல. இவன் இந்த ரெட் கோட் போட்டு ஒரு பொண்ணு கூட இவரெல்லாம் வந்துட்டு முன்னாடி வேற வில்லன்ஸா இருக்கலாம். ஸோ இவர் வந்துட்டு அடுத்த படத்துக்கு வந்துட்டு லீடா அமையலாம்னு சொல்லிட்டு நினைக்கிறேன், பொறுத்து வந்து பார்க்கலாம். இங்க பாத்தீங்கன்னா இந்த நெடுமுடி வேணு திரும்பவும் காட்டுறாங்க. அவர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, என்னோட வாழ்க்கையில நான் முடிக்காத ஒரே ஒரு கேஸ் சேனாபதி கேஸ் தான் அப்படின்னு சொல்றாரு. அடுத்த ஷாட்ல பாத்தீங்கன்னா சேனாபதி அரெஸ்ட் பண்றதுக்காக எல்லாருமே வந்து நிக்கிற மாதிரி தெரியுது இல்ல. அதுக்கு அடுத்த ஷாட்லயே அந்த ஒரு பொலிட்டிஷியன் வெஸ்ட்ல இருந்தாருல நம்ம சேனாபதி, அவர் வந்துட்டு அவருடைய கத்தியை வெளியே இருக்கிற மாதிரி தெரியுது யாரையோ கொள்றதுக்காக. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு நம்ம சேனாபதி கேரக்டர் கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ற மாதிரி தெரியுது பாத்தீங்களா. இங்கிட்ட பெரிய ஒரு கோர்ட் செட்டப் வந்துட்டு இருக்கு, அதில் வந்துட்டு கோர்ட்டு நடுவில் நிற்கிறாரு. மேபி இந்த இடத்துல வந்துட்டு டைலாக் சீன்ஸ் வரலாம். இங்க ஒருத்தர் வந்துட்டு என்ன சொல்றாருன்னா, பேசாம ஆன்டி இண்டியன் அறிவிச்சிடலாமா அப்படின்னு சொல்றாரு. அதாவது இந்தியனுங்கிற ஒருத்தரையே வந்துட்டு ஆன்டி இண்டியன் அறிவிக்கிறாங்க பாத்தீங்களா. இது எங்க ரெஃபரன்ஸ் பண்றாங்கன்னு புரிகிறதா. அடுத்த ஷாட்ல நம்ம எஸ்.ஜே. சூர்யா வந்துட்டு சிரிக்கிற மாதிரி தெரியுது. இது எதனால சிரிக்கிறாருன்னு தெரியல, படம் பார்த்தா தெரியும். மேபி சேனாபதி கேரக்டர் பிடிச்சதுனால சிரிக்கிறாரா என்னன்னு தெரியல. மேபி இவருடைய கேரக்டரைசேஷனை காட்டும் போது இருக்கலாம். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட் இந்த ஷாட் எனக்கு ஒரு கன்ஃபியூஷன் தான் கிளப்பிச்சு. இது என்ன இடங்கிறது தெரியல, பனி பொழிஞ்சிட்டு இருக்கு, ஸ்காட்லாண்டா இல்ல ஹிமாச்சலான்னு தெரியல. இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு இந்த இடத்துல நீங்க இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இந்த ரெண்டு விதமான ஆட்கள் இருக்காங்க. இந்த பக்கம் வந்துட்டு இந்த இந்தியனுடைய சப்போர்ட்டர்ஸ் ரெட் கலர் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காங்க பாத்தீங்களா, அவங்க எல்லாம். அண்ட் இந்த பக்கம் வந்துட்டு நாமனா ஆட்கள்லாம் இருக்காங்க போல இருக்கு. மேபி இல்ல அந்த ஊரோட ஆட்கள்லாம் இருக்கலாம். இது வந்துட்டு அந்த கோர்ட் சீனுக்கு வெளியே வர சீனா கூட இருக்கலாம், என்னன்னு தெரியல. இங்க வந்துட்டு நடுவுல பாத்தீங்கன்னா மெனி தான் போறாரு. இந்த போஸ்டர் நீங்க பாத்திருப்பீங்க, கேப் போட்டு ஒரு கெட்டப் இருக்குல்ல, அதான் இந்த கெட்டப். அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்ல சமுத்திரக்கனி காட்டுறாங்க. இதான் வச்சு கன்ஃபார்ம் பண்ணி வந்துட்டு விஜிலன்ஸ்ல வேலை பார்க்கறாரு. சமுத்திரக்கனி கேரக்டர் வந்துட்டு சித்தார்த் கேரக்டரோட அப்பாவோ இல்ல அண்ணனாவோ இருக்கலாம். மேபி அப்பா தான் நினைக்கிறேன், கிளியரா தெரியல. அவர் வந்துட்டு விஜிலன்ஸ்ல ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது, லஞ்ச ஒழிப்பு துறையில ஒர்க் பண்ற மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கு அடுத்த ஷாட்ல மனோபல சாரை காட்டுறாங்க. செலபுள்ள ஜங்ஷன் பண்ணி நிக்கிறாங்க பாத்தீங்களா. சோ இந்த சீன்ல பாத்தீங்கன்னா நீங்க ஒரு பையன் நிக்கிறாருல, இவர் வந்துட்டு மனோபல சாரோட பையன் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அண்ட் இந்த கரெக்டட் ஆபீசர்ஸோடைய பசங்களே வெட்டி இவங்களுக்கு ரிப்பீட் அடிக்கிற மாதிரி காட்டுவாங்க அப்படின்னு தோணுது. ஏன்னா இந்த சீன்ல பாத்தீங்கன்னா மனோபல சார் பாக்குற விதத்திலேயே தெரியுது, நீயே இப்படி பண்ணிட்டியா அப்படிங்கிற மாதிரி தான் பாக்குறாரு. மேபி இதுல வந்துட்டு இன்ட்ரோலயும் நீங்க பாத்திருக்கலாம், இவர் வந்துட்டு லஞ்சம் வாங்குற மாதிரி காமிச்சிருப்பாங்க. மேபி இவர் லஞ்சம் வாங்குறத இவன் பையனை எக்ஸ்போஸ் பண்ற மாதிரி இருக்கும்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அதுக்கு அடுத்த ஷாட்ல வந்துட்டு இவரை வந்துட்டு சொல்லியிருந்தால இவரையுமே வந்துட்டு அந்த விஜிலன்ஸ் டிபார்ட்மெண்ட் வந்துட்டு செக் பண்ணிட்டு இருக்காங்க. இங்கேயும் இவர் யாரோ ஒருத்தரை பாக்குறாரு, கேமராவை தான் பாக்குறாரு. பட் அந்த கேமரா இருக்கிற இடத்துல யாரோ ஒருத்தவங்க இருக்காங்க, அந்த மாதிரி ஷாட் வச்சிருக்காங்க. மேபி இவர் வந்துட்டு பவானி சங்கரோட அப்பாவா இருக்கலாம், இல்ல இந்த ஜெகனோடைய அப்பாவோ இல்ல அந்த இன்னொரு பையனோட அப்பாவோ கூட இருக்கலாம். அதுக்கடுத்த ஷாட் தான் பாத்தீங்கன்னா இந்த இடத்துல நம்ம சித்தார்த் வந்துட்டு அழுத்திட்டு நிக்கிறாரு. பின்னாடி பாத்தீங்கன்னா ஜெகன், பவானி சங்கர், இன்னொரு பொண்ணு நிக்கிறாங்க, அவங்க யாருன்னு தெரியல. அவர் வந்துட்டு நம்ம இனித்தத்தை கேட்கறது என்னன்னா, சின்ன வயசுல இருந்து தப்ப தட்டி கேளு, பொய் சொல்லாத, பாவம் பண்ணாதன்னு சொல்லிட்டு இருந்தீங்க. ஆனா இப்ப நீங்களும் இதெல்லாம் அட்ஜஸ்ட் பண்ணி தான் வாழ்ந்தாங்கன்னு சொல்றீங்களே அப்படின்னு சொல்லும் போது அவர் வந்துட்டு எமோஷனல் அடிக்கிற மாதிரி தெரியுது. இந்த இடத்துல இருந்துதான் இவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ற மாதிரியுமே தெரியுது. சோ அந்த இடத்துல ஆல்ரெடி போலீஸ்ல வந்து உட்காந்துட்டு இருந்திருப்பாங்க போல இருக்கு அரெஸ்ட் பண்றதுக்காக. சித்தார்த் வந்துட்டு கோவமா பேசிட்டு கிளம்புனதுக்கு அப்புறம் வந்து அரெஸ்ட் பண்றதுக்கு வந்திருப்பாங்க போல இருக்கு. அதுக்கு அடுத்த ஷாட்ல வந்துட்டு அந்த ஃபர்ஸ்ட்ல அந்த 4 பேரும் உட்காந்து பாத்துட்டு இருக்கும் போது அந்த செகண்ட் நியூஸ்ல இருந்துச்சுல ஒரு விஷயம், ஒரு பொண்ணு வந்துட்டு ரத்தத்தோட கலந்தாங்கல்ல, அதை இங்க வந்துட்டு காட்டுறாங்க.
அதுக்கப்புறம் இவங்க எல்லாம் போராட்டம் பண்ற மாதிரி காட்டுறாங்க, யங்ஸ்டர்ஸ் மாதிரி தெரியுது. போலீஸ் எடுத்து போராட்டம் பண்றாங்க போல இருக்கு. மேபி இந்திய தத்தை ரிலீஸ் பண்றதுக்காக போராட்டம் பண்ற மாதிரி தெரியல. அதுக்கு அடுத்த ஷெட்ல பாத்தீங்கன்னா இங்க சித்தார்த் கேரக்டர் வந்துட்டு அடிக்கிற மாதிரி தெரியுது, சமுத்திரக்கனி கேரக்டர் எதனால அடிக்கிறாங்கன்னு தெரியல. பட் இந்த இடத்துல ஏதோ ஒரு சாவு ஏற்பட்டிருக்குங்கிற மாதிரி தெரியுது. பின்னாடி பாத்தீங்கன்னா மாலை எல்லாம் இருக்கு. அடுத்து இந்த இடத்துல பாத்தீங்கன்னா நம்ம ஜெகன் கேரக்டர் பாத்தீங்களா, அந்த சேனாபதி கேட்டப்லயே இருக்காரு. அண்ட் பவானி சங்கர் கேரக்டர் பாத்தீங்கன்னா ஒரு ஒரு பெண் அரசியல்வாதி மாதிரி தெரியுறாங்க. ஸோ ஏதோ ஒரு விழிப்புணர்வு சம்பந்தப்பட்ட ஏதோ ஒன்று வந்துட்டு பண்ணிட்டு இருக்காங்க போல இருக்கு. அந்த இடத்துல இருந்து அடிக்கிற மாதிரி தெரியுது. போராட்டங்கிறது ஏதோ ஒன்று பண்ணிட்டு இருப்பாங்க போல இருக்கு. மேபி அதனால இவரோட வேலைக்கு போயிருக்கலாம், அதெல்லாம் கூட அடிக்கலாம் இல்லைங்கிறது தெரியல. அண்ட் அதுக்கப்புறம் எமோஷனலா நம்ம இந்தியன் தத்தை வந்துட்டு அங்கிருந்து நடந்து போற மாதிரி தெரியுது. அதுக்கப்புறம் நிறைய எமோஷனல் சீக்வன்ஸ் அப்படி அப்படியே காமிச்சிருக்காங்க. நம்ம சித்தார்த் சார் அழுதுட்டு இருக்காரு, இங்க பவானி சங்கர் அழுதுட்டு இருக்கிற மாதிரி காட்டுறாங்க. இந்த கேரக்டர் யாருன்னு தெரியல, இவங்களுமே அழுகிற மாதிரி காட்டுறாங்க. மேபி இவங்களுமே ஏதோ ஒரு பாதிக்கப்பட்ட கேரக்டரா இருக்கலாம், இந்த படக்காரங்களே யாராலையும் பாதிக்கப்பட்ட கேரக்டரா இருக்கலாம். அதுக்கடுத்த ஷாட்லயே பாத்தீங்கன்னா இங்க வந்துட்டு இந்த இந்திய தத்தாவுடைய அந்த ஒரு சிலை மாதிரி ரெடி பண்ணி வச்சிருக்காங்க. அந்த சிலையை வந்துட்டு கீழே போட்டு போற மாதிரி தெரியுது. நம்ம சித்தார்த்தா கீழே போட்டு போறாரு. ஸோ இந்தியன் தத்தா மேல ஒரு நம்பிக்கை இல்லாத மாதிரி தெரியுற மாதிரி காட்டுறாங்க. என்ன சொல்ல வராங்கிறது தெரியல. மேபி இந்தியன் தத்தா வந்துட்டு இந்த படத்தோடைய நடுவுல இவங்களை திருத்தவே முடியாதுடா, நான் ஒதுங்கிக்கிறேன்னு சொல்லிட்டு போற மாதிரி இருக்கலாம். அந்த இடத்துல வந்துட்டு நம்ம சித்தார்த் சார் வந்துட்டு இல்ல ஒதுங்க கூடாது, நீங்க வரணும் அப்படின்னு சொல்ற மாதிரி இருக்கலாம். அண்ட் ஆல்சோ முன்னாடி சொன்னதுல இந்த அரெஸ்ட் பண்ணியிருக்காங்க, கோர்ட்ல ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. அதுக்கேற்ற மாதிரி இங்க போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க பாத்தீங்களா, இந்தியன் தத்தா வெளியே விட சொல்லி நிறைய பேர் போராட்டம் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ இங்க பாத்தீங்கன்னா வடக்குல வந்துட்டு போராட்டம் பண்ற மாதிரி காமிச்சிருக்காங்க. இங்க பாத்தீங்கன்னா பின்னாடி ஹிந்திலாம் எழுதியிருக்கு. ஸோ வடக்கு சைட்லயுமே போராட்டம் பண்ற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் இங்க பாத்தீங்கன்னா வந்துட்டு டெல்லியில, இது டெல்லி தான் நினைக்கிறேன், கிளியரா தெரியல, அங்கேயும் போராட்டம் நடக்கிற மாதிரி காட்டுறாங்க. அண்ட் அதுக்கப்புறம் சில ஃபைட் சீக்வன்ஸ் எல்லாம் அப்படியே கட்டா காட்டுறாங்க. இதுதான் ஐகானிக்கான சீன். இந்தியன் ஒன்லயுமே இந்த ஐகானிக்கான சீன். இந்தியன் ஒன்ல வந்து டாக்டரை கட்டி வச்சு சில விஷயங்கள் பண்ணியிருப்பாரு, அவரை போட்டு தள்ளுறதுக்கு. இங்க யாரை கட்டி வச்சிருக்காருன்னு தெரியல, அவரை வந்துட்டு பிளர் பண்ணியிருக்காங்க, யாருங்கிறது கிளியரா தெரியல, படம் பார்த்தா தெரியும். ஸோ இந்த இடத்துல மெட்ரோ சீன் வந்துட்டு காமிச்சிருக்காங்க. ஸோ மெட்ரோல வந்துட்டு யாரோ இந்தியன் தத்தா வெட்டிட்டு இருக்காங்க போல இருக்கு. அண்ட் இந்த ஷாட்ல பாத்தீங்கன்னா நம்ம இந்தியன் தத்தா வந்துட்டு முடியெல்லாம் வச்சுட்டு இருக்காருல, ஆக்சுவலா இது வந்துட்டு ஒரு கெட்டப் போட்டு உள்ள வந்திருக்காரு போல இருக்கு. இது அந்த ஷிப்பு தான் நினைக்கிறேன், அந்த ஷிப்புக்குள்ள தான் வந்திருக்காரு. ஸோ இந்த முன்னாடி ஒரு ஷிப்பு காமிச்சிருந்தாங்களா, அந்த ஷிப்புக்குள்ள வந்திருக்காரு, யாரையோ போட்டு தள்ளுறதுக்காக கையில கண்டு வச்சிருக்காரு பாத்தீங்களா. ஸோ போட்டு தள்ளிட்டு அசால்ட்டா அங்க இருந்து கிளம்புற மாதிரி இருக்கும் இருக்கு. அண்ட் இதுக்கப்புறம் வந்துட்டு ஒரு ஆக்ஷன் சீக்வன்ஸ் மாதிரி வருது. ஒரு பைக், இந்த போலீஸோடைய காரெல்லாம் பறக்கிற மாதிரி தெரியுது. மேபி இந்த இந்தியன் ஒன்ல வந்த மாதிரி வந்துட்டு ஒரு சேஸ் சீக்வன்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். இங்கதான் சொன்ன நேதாஜி ரெஃபரன்ஸுங்கிறது இருக்கு. இங்க பாத்தீங்களா, நேதாஜி நகர் பஸ் ஸ்டாப் அப்படின்னு போட்டிருக்கு. ஸோ நேதாஜியோட ரெஃபரன்ஸ் நிறைய கொடுத்துக்கிட்டே இருக்காரு நம்ம இந்தியன் தத்தா. அதுக்கப்புறம் சில மசில்டான சிக்ஸ் பேக்ஸ் பாடியை வந்துட்டு வர்மக்கலை மூலியமா நம்ம இந்தியன் தத்தா அடிக்கிற மாதிரி காட்டுறாங்க. அதுக்கப்புறம் அவருடைய உடம்ப காட்டுற மாதிரி ஒரு சீன் வச்சிருக்காங்க. சும்மா வேற லெவலான சீன் இது சத்தியமா. இங்க பாத்தீங்கன்னா முகம் ஃபுல்லா அந்த ப்ராஸ்தட்டிக் மேக்கப், உடம்பு ப்ராஸ்தட்டிக் மேக்கப். அதை போட்டுட்டு அதுல ஷர்ட் கூட இல்ல, ஷர்ட்டையும் கழட்டிட்டு அதை போட்டுட்டு ஃபைட் எடுத்திருக்காங்கன்னா வேற லெவல் பாருங்க. அண்ட் இந்த படத்துல வந்துட்டு ஆக்ஷன் வந்துட்டு நம்ம அன்பரி மாஸ்டர்ஸ் பண்ணியிருக்காங்க. அவங்க கூட சேர்ந்து இன்னும் நிறைய பேர் கொலாபரேட் பண்ணி பண்ணியிருக்காங்க. மேபி ஆக்ஷன் சீக்வன்ஸ்ல நிறைய டிஃபரன்ஸ் காட்டணும், ஒரே மாதிரி இருக்கக்கூடாது அப்படிங்கறதுனால நிறைய பேரை காமிச்சிருக்காங்க போல இருக்கு. நிறைய பேரை வந்துட்டு உள்ள எடுத்துருப்பாங்க போல இருக்கு. அதுக்கப்புறம் இந்த ஷாட் ஒரு டயர் வச்ச ஒரே ஒரு டயர் வச்ச ஒரு வண்டி மாதிரி தெரியுதுல. ஆக்சுவலா இப்போ ஒரு வண்டி இருக்கா அப்படிங்கிறது எனக்கு தெரியல. இதை வந்துட்டு இந்த படத்துல காமிச்சிருக்காங்க. அண்ட் இதுலதான் இவர் எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியுது. அண்ட் அதுக்கப்புறம் இந்த வீலை வச்சுட்டு ஒரு எதிர்றாரு பாத்தீங்களா எங்கேயோ. இந்த சீன்ல பாத்தீங்கன்னா இன்னொரு கெட்டப்ல போயிட்டு எவனையும் போட்டு தள்ளுறாரு. ஸோ நிறைய கெட்டப் போட்டு நிறைய ஆட்களை போட்டு தள்ளுற மாதிரி தெரியுது. அண்ட் இங்கதான் வந்துட்டு அந்த புகை போடுற அந்த சீன் வந்துட்டு வருது. அவரை வந்துட்டு அரெஸ்ட் பண்ண வந்துடுறாங்க, போலீஸ் எல்லாம் சரௌண்ட் பண்ணிடுறாங்க. பட் அந்த இடத்துல புகையை போட்டு எஸ்கேப் ஆகிற மாதிரி தெரியுது. ஆனா அந்த கடைசியா வந்துட்டு ஓடவும் முடியாது, ஒளிய முடியாது, டாம் அண்ட் ஜெர்ரி விளையாட்டு ஆரம்பம்னு சொல்லிட்டு மியாவுன்னு சவுண்ட் விடுறது, அது பாக்குறதுக்கு லைட்டா கிரிஞ்சா இருந்தாலும் நல்லா தான் இருக்கு. ஓவராலா சீன் பை சீன் வந்துட்டு நிறைய உள்ள ரெஃபரன்ஸ் எல்லாம் ஸ்டஃப் பண்ணி தான் வச்சிருக்காங்க. ஸோ ஸ்டோரி ப்ரெடிக்ஷனை பொறுத்த வரைக்கும், என்னை பொறுத்த வரைக்கும் ஸ்டோரி எப்படி இருக்குங்கிறது கிளியரா ப்ரெடிக்ட் பண்ண முடியல. ஏன்னா ட்ரெயிலர் அப்படிதான் கட் பண்ணியிருக்காங்க. ஸோ பேசிக்கா வந்துட்டு பேசிக் அவுட்லைனுங்கிறது எல்லாத்துக்குமே தெரியும். பட் இந்த ஸ்டோரியோடைய அந்த ஸ்கிரீன் பிளே வைஸ் வந்துட்டு என்ன மாதிரி இருக்க போறதுங்கிறது கிளியரா தெரியல. அண்ட் வந்துட்டு எனக்கு தோணுன ஒரு விஷயம் என்னன்னா, இந்த இந்தியனுக்கு வந்துட்டு இன்ட்ரோன்னு சொல்லிட்டு ரிலீஸ் பண்ணிருந்தாங்க, இந்தியன் 2 இன்ட்ரோன்னு சொல்லிட்டு. அந்த டைம்ல இது வந்துட்டு ஒரே படமா தான் இருந்துச்சு, வெறும் இந்தியன் 2 மட்டும்தான். ஸோ அதுல காமிச்ச நிறைய சீக்வன்சஸ் வந்துட்டு இதுல வரல. ஏன்னா இந்த கொரோனா பீரியட்ல அந்த பாத்திரம் வச்சு தட்டணும் இல்லையா, அதெல்லாமே இதுல காமிச்சிருப்பாங்க. அது எதுவுமே இந்த ட்ரெயிலர்ல வரல. ஸோ அப்படி பார்க்கும்போது இந்தியன் 3க்கு தள்ளி வச்சிருப்பாங்கன்னு நினைக்கிறேன். காஜல் கேரக்டருமே இதுல வரல. அவங்களுமே இந்தியன் 3ல வரதா முன்னாடியே சொல்லிட்டாங்க. அவங்க இந்தியன் 3ல மெயின் கேரக்டர் தான் பிளே பண்ற மாதிரி தெரியுது. என்னன்னு தெரியல, பொறுத்து வந்து பார்க்கலாம். இந்தியன் 2ல வந்துட்டு இந்த லாக்டவுனோட விஷயங்கள் எதுவுமே காட்டப்படல. ஸோ இந்த மீம் கிரியேட்டர்ஸ் வந்துட்டு ஒரு சில பேர் போட்டிருந்தாங்க, என்னடா டைலாக் இது கருமா வருமானு சொல்லிட்டு அப்படின்லாம் போட்டிருந்தாங்க. ஆக்சுவலா ட்ரெய்லர்ல வந்துட்டு அது மட்டும் தான் உங்களுக்கு தெரிஞ்சதா அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. அது வந்துட்டு ஒரு சூப்பரான டைலாக் இந்த படத்துல இருக்கு. என்னன்னா, நம்ம வந்துட்டு இப்ப 2வது சுதந்திர போராட்டத்துல இருக்கும், காந்திஜி வழியில நீங்க போராடுங்க, நேதாஜி வழியில நான் போராடுறேன்னு சொல்லிட்டு ஒரு ஐகானிக்கான செம்ம டைலாக் எழுதிருக்காங்க. அது அவங்க கண்ணுக்கு தெரியல.
அவனுக்கு அந்த கரும்பு வருது மட்டும்தான் தெரிஞ்சுது. அண்ட் ஆல்சோ வந்துட்டு இந்த ட்ரெயிலர்ல ஏகப்பட்ட விஷயம்ஸ் அவ்வளவு சூப்பரா பண்ணியிருக்காங்க. ஆனா அந்த பொண்ணுங்க தான் அவங்க கண்ணுக்கு தெரிஞ்சிருக்குன்னா பாத்துக்கோங்களேன். சோ அந்த அளவு தான் அவங்களுடைய அறிவுங்கிறது இருக்கு, சினிமா நாலேஜுங்கிறது இருக்கு. இத்தோட நாலேஜை வச்சுட்டு இவன் மீம் கிரியேட்டர்னு சொல்லிக்கிறான். ஒரு மீம் கிரியேட்டர் எனக்கே கேவலமா இருக்குன்னு பாத்துக்கோங்க இந்த மாதிரி மீம் கிரியேட்டர்ஸ் எல்லாம் பார்க்கும்போது. ஸோ என்னை பொறுத்த வரைக்கும் ட்ரெய்லர் பங்காங்க. இந்த ட்ரெய்லர்ல வந்துட்டு ஸ்டோரி பிரச்சனைங்கிறது மேக்ஸிமம் பண்ண முடியலனாலுமே ஏகப்பட்ட டீடைல்ஸ் கொடுத்துருக்காங்க. நான் சொன்ன வரையும் வந்துட்டு நானே வந்துட்டு ஒவ்வொரு செகண்டா ஓட்டி பார்த்து கண்டுபிடிச்ச சில டீடைல்ஸ். பட் இது தாண்டியுமே நிறைய டீடைல்ஸ்ங்கிறது இருக்கு. இதுவே பெரிய வீடியோவா வந்திருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். ஸோ இந்த ட்ரெய்லர் பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க? இந்த படத்துக்கு எப்படி ஹைப்பா இருக்குன்னு சொல்லிருங்க. அண்ட் ஆல்சோ வந்துட்டு ரொம்ப முக்கியமா சொல்லிக்கிற விஷயம் என்னன்னா, ஓவர் எக்ஸ்பெக்டேஷன் வச்சிருக்காங்க, ஓவர் ஹைப் வச்சுக்காதீங்க அப்படிங்கறத நான் கிளியராவே சொல்லிடுறேன். எந்த ஒரு படமா இருந்தாலும் உங்களுக்கு அந்த படத்து மேல அவ்வளவு பெரிய நம்பிக்கை இருந்தாலும் ஓவர் எக்ஸ்பெக்டேஷனோட போனீங்க அப்படின்னா உங்களுக்கு டிசப்பாயின்மெண்டோட தான் நீங்க வெளியே வருவீங்க. அதனால அளவோட வச்சுக்கோங்க. தியேட்டர் போகும்போது நார்மலா போங்க, நீங்க வெளியே வரும்போது சந்தோஷமா வருவீங்க. விக்ரம் படத்துல இந்த ஒரு மீன் மாதிரி தான் வெற்றி அப்படின்னு சொல்லிட்டு வருவீங்க. இல்லைன்னா ஏதோ ஒன்று குறையுதுன்னு தான் உங்களுக்கு இருக்கும். ஏன்னா உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் வந்து ஓவரா இருந்திருக்கும். எந்த ஒரு எக்ஸ்பெக்டேஷன் இல்லாம போனீங்க அப்படின்னு ஒரு நல்ல படம், ஒரு நார்மலான படம் கூட உங்களுக்கு வந்துட்டு சூப்பரான ஒரு இது தரும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோ முடிச்சுக்கிறேன். உங்களை இன்னொரு வீடியோல வந்து பாக்குறது வரைக்கும் பாய் ஃப்ரம் சித்தார்த்.